இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஆப்பில் வந்து ட்ராயிங் பண்ணதெல்லாம் காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரவிச்சந்திரன் சார் இந்த மாதிரி காமிச்சாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் 3 ஹவர்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் நான் பார்த்தேன். இதை வந்து பிரிண்ட் பண்ணி அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது இன்னும் பெருசாக பண்ணணும்னா வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் டூலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேப்பர்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தா அதில் என்னென்ன கேட்டிங்கன்னா இது எல்லாம் கற்றுக் கொடுத்து முறையாக போகணுன்னா என்ன ஒரு கலர் ஃபியர் இருக்கும். இப்படி தான் பண்ணணும் ட்ராயிங்கோட இந்த பேசிக்ஸ்லேருந்து உள்ளே போக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எந்த பேசிக்ஸும் இங்கே கலர்ஸை பிக் பண்ணி எடுத்து கடன்னு போட்டோம்னா இது எப்படி ஃபைனலாக எப்படி வரும்ன்றது என் மைண்டில் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் சொன்னேன் இது ரொம்ப நல்லா வரும்னா பெரிய சிண்டிக்லையும் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா அப்படி சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அதுலேயும் ட்ரா பண்ணாங்க. ஒரு 5 படம் ஃப்ரேம் பண்ணி பார்த்தோன்னு சொன்னாங்க என்னோட நான் வரைஞ்ச மாதிரி நம்பவே முடியல இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் இது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ மொத்தமாக எல்லாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து அவார்ட் வாங்குறதுக்காக நார்வே போயிருக்காங்க. என் மெயில் பாக்ஸை பார்த்தா தெரியும் என்ன நடக்குது. அங்கே நார்வே போகிறப்போ என்னென்ன நடந்திருக்குன்றது ஃபுல்லாக என் மெயில் பாக்ஸில் டைமிங் இருக்கு. ஸோ அங்கே படம் வரைஞ்சி முடிச்சு அடுத்த செகண்ட் இங்கே மெயில் வந்துடும். முன்னாடி ராத்திரி எல்லாம் மெயில் காலையில் ஃபோன் பண்ணி பார்த்துட்டீங்களா நான் கரெக்டாக அந்த படத்தோட அடையாளத்தோடு சொல்லணும். இதெல்லாம் இல்லை இன்னொன்று ஒன்று அமைச்சிருக்கேன் அதை பாருங்கன்னா அது அந்த செகண்ட் வந்துருக்கு இருக்கேன் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அது ஒன்றுமே கிடையாது ஆர்வம். இது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டீங்க. உங்களுக்கு ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அவங்களோட போய் பர்சனலைஸாக ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பிரிண்டிங்கும் தமிழில் இந்த மாதிரி ஒரு காப்பி டேபிள் புக் வந்துருக்கூடாது. அவ்வளோ அழகாக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு டிசைன் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ள மெட்டல் டிபோசிஷன் முதல் தமிழ் புத்தகம் மெட்டல் டிபோசிஷன் வந்தது. ஸோ இந்த பிரகதி பீப்புள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் காமிக்கிறார். அதுக்கப்புறம் ஆனந்தகிரி அவங்க வந்து இந்த டிசைன் எல்லாம் காமிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணாத விஷயங்களே கிடையாது. அவ்வளோ பெரிய ரீச்சாக இருக்க விஷயம். பட் எவ்வளோ பெரிய மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. நிறைய கீழே இருக்கவங்களுக்குலாம் போய் சேரணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறப்ப தான் ஈஸியாக இருக்கும். அது ஆனந்தவிடம் வந்து ரொம்ப அழகாக ரேப்பர்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. லிங்குசாமி ஒரு ஷோ எங்களோட ஆனிவர்சரி ஷோவாக இங்கே பண்ணதில் எங்களோட ஆர்டோஸ் டீம் வந்து ரொம்ப பெருமைப்படுது.